ஆர்த்தி பிளேட்லாம் எடுத்து வச்சிருமா. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? ஃபேஸ்புக். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? தெரில. தெரியலையா? காலைல ஒரு சண்டை, அப்புறம் பேசிக்கவே இல்லை. ஸோ தெரில. என்ன லவ்வா? தெரில. கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்ல அதுவும் தெரியலையா? ம் கல்யாணம் நிச்சயமாக பண்ணணும். ஆனால் அப்படி எந்த பொண்ணும் என்னை யோசிக்க வச்சதில்லை. ஓ, எப்படி யோசிக்க வைக்கணுங்களா? கல்யாணம் பண்ணால் நான் பொறுப்பாக இருப்பேன் அப்படின்னு என்னையே நம்ப வைக்கணும். அப்போது இப்போ நீங்கள் பொறுப்பா இல்லை? சுத்தமாக இல்லை. சீரியஸ்லி? காலையில் அம்மா சொன்ன மாதிரி வந்து பிக்கப் பண்ணேன். கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டைன்ற தண்ணி தம்மு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஒன்றுமே இல்லை. பிளேட்டில் போட்டதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ற. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அப்படி இல்லை, சும்மா மாஸ்டர் அடி மாதிரி நடந்துக்கணும் இல்லை? ஆமாம்மா, அம்மா சொன்ன பேச்சை கேட்குற, கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாத, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத ஒரு ரவுடி. சுத்தமாக பொறுப்பே இல்லை. சரி ஒத்துக்கிறேன், எனக்கு ஏதோ பொறுப்பு இருக்கு. அப்படி வா வழிக்கே. சரி, இப்போ நீ பொறுப்பானவன்னு நான் உன்னை நம்ப வச்சிட்டேன் இல்லை? அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடா அவ்வளோ அசிங்கமான விஷயமா? இல்லை, நான் எப்படி உங்களை போய் கல்யாணம்? விடு விடு, நீ ரொம்ப யோசிக்கிற. உன்னை பற்றி தெரியல, ஆனால் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ராஜ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. இந்த பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறியா? So cute. So cute சொன்னாடா. So cute-ஆ? சோ இல்லை, ஆனால் சோ சொன்னா. ஸோ கியூட் தானே? கியூட் தானே? மூஞ்சி அப்படி வச்சுக்காத, அசிங்கமாக இருக்குது. ஸோ க்யூட்டா? இதெல்லாம் கேட்குறதுக்கு இப்போ கோயில் மணி மாதிரி இருக்கும், ஆனால் அது சாவு மணி. உனக்கு பொறாமடா, இது கியூட் தான், எனக்கு தெரியும். பொறாமையா? அவஸ்தைப்பட போறாடா நீ இனிமே. உனக்கே தெரியாமல் இந்த ஸோ க்யூட்டெல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் என்னென்ன சீன் போட போறியோ. ஹாய். நான் ஹாய் சொன்னேன். நான் பார்த்துட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா புல்லட் ஓட்டுற மாதிரியா நடந்துக்கிற? அது என்ன லாஜிக்கு? புல்லட் ஓட்டுறவெல்லாம் பைல்வானா இருக்கணுமா? ஓட்ட தெரிஞ்சவன் ஓட்டலாம், எனக்கு ஓட்ட தெரியும். அப்போ நான் கூட ஓட்டலாமா? அதுக்கு என்ன, ஓட்ட கற்றுக்கிட்டா ஓட்டலாம். அப்போ கற்றுக்கொடு. நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. ஏன் பொண்ணுங்க புல்லட் ஓட்டினா ஆம்பளைங்களுக்கு என்னவா? வண்டி வெயிட்டு, அதான் சொன்னேன். அதனால இந்த குடத்தை தூக்குனது யாரு? நீங்கள் சொதப்பெல்லாம் தூக்குன நீயே ஓட்டும் போது சூப்பராக தூக்குனா ஓட்டலாம். ஓட்டலாம்ல? ஓட்டலாம். So cute.
கிளாஸ் டிக்கெட் போடு. கிளாஸ் விடு. ஆ விடுங்க 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 விடுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை, மெதுவா. இங்க பா. டேய் மேலே சொல்றா, இப்படியே இழிச்சிட்டு உட்காந்தா என்ன அர்த்தம்? எங்கே விட்டேன்? பீச் ரோட்ல 4வது கியர்ல விட்டேன். பீச் ரோடில் 4வது கியரை போட்டு போயின்னு இருக்கும்போது அவன் முன்னாடி நான் பின்னாடி. அங்கே அவன் முடி அப்படியே பறந்து அந்த வாசம் என் மூக்கில் ஏறிச்சு பார். என்ன ஷாம்பு போடுறா தெரியுமா? எனக்கும் தெரியாது, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு மேட்டர் தெரியுமா? தின்னாலா நான் பைக்கை ரஃப் ஹேண்டில் பண்ணி நின்றுக்கிறேன். அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறா பாரு, சாஃப்டாக ஒரு பாசத்தோட. கற்றுக்கணும். அட போடா, நீ வேற ஓவரா வர்ணிக்கிற, ஏதோ லவ் பண்ற மாதிரி. பாவி, டேய் லவ் பண்றியா? தெரியல மச்சான், ஆனால் இந்த மாதிரி எந்த பொண்ணை பற்றி நான் ஃபீல் பண்ணதில்லடா. அப்போ அது லவ் தானே? கேட்கவே கேவலமா இருக்கு. அது உங்க சித்தி. நான் என்ன பண்ணுறது? நான் ஆக்சுவலாக நடக்க விட்டேன், தான் வந்துச்சு. மூஞ்சிலே குத்துவேன். இந்த கன்றாவி காதெல்லாம் நேச்சுரலாக நடக்குதா? இது வெறும் அட்ராக்ஷன், காமம். கொச்சையாக பேசாதடா. எங்கள் 2 பேரும் நேரில் பார்த்து இப்படிலாம் பேச மாட்டேன். எங்களுக்குள்ள எவ்வளோ கெமிஸ்ட்ரி இது தெரியுமா? அடி செருப்பால கெமிஸ்ட்ரியா? தூ. பார்க்க டக்கரா இருக்கா, ஆனால் உன் சித்தியா போயிட்டா. செத்தாலும் உனக்கு கிடைக்க மாட்டான்ற வெறி. இத்தனை காதல்னு சொல்லிட்டு சுத்துறியா? ஏய், இது காதல் இல்லைன்னு முடிவு எடுக்கிறது நாங்கள் 2 பேர் தான். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சரிப்பா, எனக்கு ரைட்ஸ் இல்லை. இது காதல்னே வச்சுக்கோ. அப்புறம் இப்படியே வாழ்க்கை பூரா கழிச்சிட்டு இருப்பியா? இது ஒன்றும் அமெரிக்கா கிடையாது, கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். இதை பற்றி முடிவெடுக்கோ நிறைய பேருக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்போ என்ன செய்வ? எங்க போற? இதுக்கு பதில் சொல்லிட்டு போ, அதுக்கப்புறம் போய் காதலிக்கலாம். ஏய், இதுவே நான் பொண்ணா பிறந்து அவ பையனா பிறந்திருந்தா தாய் மாமன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? ஆம்பளனா லாஜிக் மாறி போயிடுமா? தாய் மாமன் ஒன்று தான், தாய் சித்தி ஒன்று தான். இந்த கல்யாணம் நடக்கும்டா, சவால். பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனா எனக்கு என்னக்கா வயசாச்சு? எதுக்கு இதெல்லாம்? எனக்காகமா இந்த கல்யாணத்தை வச்சு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துடலாம்ல. என்னாச்சு? வாடா, நம்ம ரூபா ஆண்டி பையனை உன் சித்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறேன். இதே சாக்கா வச்சு உங்கள் தாத்தாவையும் பாட்டியும் கன்வின்ஸ் பண்ணிடலாம். உங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிற? கேவலமாக இருக்கான். என்னடா எப்படி சொல்லிட்ட? ஆமாம், அசிங்கமாகறான். அதுவும் தவிர இத்தனை வருஷமா அவனால் ஒன்றுமே கன்வின்ஸ் பண்ண முடியல அப்பாவை. இப்போ மட்டும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் நீ? ஒன்றும் வேலைக்காகாது. சொல்ற மச்சான், உன் சித்தி டெரஸ்ல அழுதுட்டு இருக்காடா. ஏன் டெரஸ்லையா? நான் வரேன்.
என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சொல்லு, சொன்னாதானே தெரியும். எது கழுவுற? மீட் மீ யுவர் பிக்சர்ஸ் வில் ரீச் டேட். என்னது இது? எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அமிச்சது. போய் சொன்னா பிரேக்கப் பண்ணிட்டேன். வேலை விஷயமா சென்னைக்கு வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பேசினான். நானும் அவனும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் அப்பா கிட்ட காமிச்சிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான். ரொம்ப 1970 ஸ்டைல் மெட்டலாக இருக்கே. எங்கள் அப்பா 1970 ஸ்டைல் ஃபாதர் தானே, ஒர்க் அவுட் ஆகும். என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கே வந்து மெட்டுறான். ஃபேஸ்புக்கில் லுக்கிங் ஃபார் அ க்ரூம் வித் சிஸ்டர்னு ஸ்டேட்டஸ் போட்டேன். அதான். அப்படி போடு. கூட ஒரு ஸ்மைல் இருந்திருக்குமே. எதுக்கு இந்த வீண் விளம்பரம்? எங்கே வந்து முடிஞ்சுக்குது பார். அவன் இதோட சும்மா விடுவானா? நீங்கள் அப்பா பார்க்குறேன்னு சொல்லுவான், நாளைக்கு ஹஸ்பண்டை பார்க்குறேன்னு சொல்லுவான். எப்போ பார்த்தாலும் இதே ஃபோட்டோஸ் வச்சு மெட்டிகிட்டே இருப்பான். நீயும் போய் நிற்கணும். போய் நின்னா சும்மா விடானா? சரி, அழுவாத அழுவாத. இவன் கோவக்காரனா? இல்லை. அடிதடினே தான் இறங்குவான். சச்சா, பயந்தாங்குழி. போகே, நான் பார்த்துக்கிறேன் உன்னை. நிஜமா? நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். ராஜ் அவன்தான். ஸ்ருதி, இரு இரு இரு, நம்ம பேசுவோம். வா. ஏண்டா அந்த பொண்ணு உங்களோட பிரேக்கப் பண்ண பிளாக்மெயில் பண்ணுவியா நீ? சார் யார் சார் நீங்கள்? நான் அவங்களோட பேச வந்திருக்கேன். அதுக்கு முதல்ல நீ அவளுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். பொண்ணுங்களை மதிக்கணும் உங்கள் அம்மா கற்றுக் கொடுக்கல? ஐயோ சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. யார்? நாங்கள் பாய வச்சிருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியும். எந்த ஏரியாடா நீ? சார் எந்த ஏரியா? வேணாம் சார். ஓ, நான் வேணாம். வச்சிருவியா? அர்ரா அர்ரா டேய் ராஜ். அர்ரா. கிருஷ்ணா. அடி மாட்டான்னு அஷ்டா. என்ன கிருஷ்ணா இது? நான் உன் கூட தான் பேச வந்தேன். எவன் தான் சொல்ல அடி கேட்க. சிற்பால. ராஜ், ராஜ் ஒரு 2 minutes அங்கே இரு ப்ளீஸ். என்ன வேணும் உனக்கு? இப்படிலாம் நீ பண்ண மாட்டியே. பிளாக்மெயில்லாம் பண்ணுற. சாரி, எனக்கு வேறு வழி தெரியல. உன்னை எப்படியாவது மீட் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணேன். வேறு எப்படி கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேன். ஃபேஸ்புக்கில் வேறு ஸ்டேட்டஸ் போட்டிருந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அதான் ஒரு வேகத்தில் செஞ்சுட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனால் உனக்கு என்ன? எனக்கு என்னவா? ஐ லவ் யூ. அஃப்கோர்ஸ் எனக்கு கோவம் வரும். அதுவும் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு உங்ககிட்ட வந்து சாரி கேட்கலான்னு நினைக்கும் போது ஃபேஸ்புக்கில் அப்படி ஸ்டேட்டஸ் போட்டால் எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணிப்பியா? ஃபைனலி. இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது போதும். ம். அப்போது ஃபேஸ்புக்கில் போட்ட ஸ்டேட்டஸ் அது நீ பார்த்து ரியாக்ட் பண்ணுவேன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான். இன்ஃபேக்ட் சென்னைக்கு வந்ததே உன்னை மீட் பண்ண தான். குடும்பத்தை சேர்க்குறேன்னு சொன்னதெல்லாம் வெறும் சாக்கு தான். அப்போ புல்லட்டில் அவன் கூட ஊர் சுற்றினது பார்த்தல. அதை நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் அப்படி செஞ்சேன். அப்போ அவன் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? சிச்சி, அவனா இல்லை. நான் அவன் சித்தி. ஆனால் எங்களுக்குள்ள 1 வயசு தான் வித்தியாசம். அதனால தம்பின்னு கூட சொல்லலாம். அவனை போய் எலிக்கிறான்.
ஏதோ பிரச்சனையா? பிரச்சனையா? இல்லை நத்திங்ஸ் ராங். உன்னை ப்ரொவோக் பண்ணதான் அந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லாம். இன்ஃபேக்ட் நீ ரியாக்ட் பண்ணலன்னா நான் அக்கா சொன்ன பையனே கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதான் பண்ணல. ஆனால் நான் அடித்த கூத்தில் அக்கா குடும்பம் ஒன்று சேர போகுதுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டண்ட்டாக இருக்காங்க. என்னால் சத்தியமாக அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போது ஓடிடலாம் இப்போவே. எங்கே? பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இங்கேருந்து உடனே கிளம்பணும். எப்படி போகிறது? பைக். பைக் எனக்கு ஓட்ட தெரியாது. எனக்கு ஓட்ட தெரியும், வா. அப்போ உன் தம்பி? நான் பேசுகிறேன். ராஜ் ஒரு நிமிஷம். ராஜ் ராஜ் அவன் தெரிஞ்சிட்டான். நாங்கள் போகிறோம். நாங்கள் அண்ணா அவன் பிளாக்மெயில் பண்ணது? அதெல்லாம் உனக்கு புரியாது. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். கல்யாணமா? அப்பண்ணா நீ என்ன உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பண்ணிட்டா போச்சு. ஸோ க்யூட். எப்பயுமே விளையாட்டு தான்ல. இதெல்லாம் உன்கிட்ட தான் சொல்ல முடியும். என் அம்மா அப்பா, உன் அம்மா அப்பா எல்லாருமே ஓல்ட் ஃபேஷன். நீ மட்டும்தான் புரிஞ்சுப்ப. அண்ட் பைக்கை கொஞ்ச நாள் நான் பாரோ பண்ணிக்கிறேனே. பெட்ரோல் தீர்ற வரைக்கும் ஓட்டிட்டு நிற்கிற அட்ரஸை உனக்கு மெசேஜ் பண்ணி விடுறேன். அங்கேருந்து நீ எடுத்துக்கோ. ஐ நோ இட்ஸ் அ ஹியூஜ் ஃபேவர், பட் எனக்கு வேறு வழி தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ். Thank you so much. He's பைக் ஏன்டா கொடுத்த? தெரில மச்சான். அப்போ எனக்கு ஒன்றும் புரியலடா. திரும்ப கொடுத்துருந்தேன் சொன்னா. அவ என்ன உன்ன மாதிரி லூஸா? சத்தியமாக தரமாட்டா. முட்டா கொடுத்தா தானே இந்த பொண்ணுங்களை இப்படி தானே அவங்க மேலே பழி போட முடியும். அத்தான் இப்படி நடந்துக்கிட்ட. இந்த பொண்ணுங்களை பற்றி தெரில மச்சான். ஆனால் அந்த சித்திங்களா இப்படி தான் இப்போ தான் எனக்கு புரியுது. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போவே சொன்னேன் எதுக்கு இந்த வம்புன்னு. லூஸு மாதிரி மூக்கை உடச்சிக்கிட்ட, பைக்கை விட்டுட்ட. இதில் சரண்யா கூட பிரேக்கப் வேற பண்ணிட்டேன். என்னது பிரேக்கப் பண்ணலையா? சண்டை போட்டோம், பேசிக்கல. ஆனால் பிரேக்கப்னு சொல்லிக்கல. பைக் நிச்சயமாக வராதுல. சான்ஸே இல்லை. ஹலோ சரண்யா, நான் பைக்கை வித்துட்டேன். ஐம் சாரி. என்னாச்சு? அவியல் உனக்கும் எனக்கும் பிடிச்ச அவியல், மனசுக்கு பிடிச்ச கதைகள் அவியல். அவியல்